Students, let us start. Example 1.16. Forensic scientist is a very important department in the police department. Forensic scientist can determine the height in centimeters of a person based on the length of their thigh bone. They usually do so using the function h of b. Height of b, thigh bone. B is a thigh bone. Height of b is a 2.47 b plus 54.10, where b is a length of thigh bone. B is the length of thigh bone. In a very simple, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபாரன்சிக்ஸ் ஏதாவது ஒரு மர்டர் நடந்து போச்சு அப்படின்னா அங்கே வந்து செக் பண்ண வருவாங்க. அங்கே வந்து ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா, ஏதாவது இது கிடைக்குமா, எப்படி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் இந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்பாங்க. அவங்க சப்போஸ் அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த பாடியோட அந்த இறந்தவரோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்க முடியல, பட் ஒரு தைபோன் மட்டும் தொடை எலும்பு ஒரு தைபோன் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி நம்ம வந்து அவரோட ஹைட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கிரியேட்டிவ் சம் ஆல்சோ. ஸோ தைபோன் ஹைட்டை வச்சு அந்த மனுஷனோட ஒரு ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் ஃபார்முலா இஸ் ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47 பி ப்ளஸ் 54.10. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மனுஷனோட ஒரு தைபோனை யூஸ் பண்ணி அவரோட உண்மையான ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஃபாரன்சிக் சயின்டிஸ்டோட ஒரு ஃபார்முலா. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின் நம்மளை கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், செக் இஃப் த ஃபங்க்ஷன் height is 1 ஃபங்க்ஷன். அந்த ஹெச்ங்கிற ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷனா, அதாவது ஒரு செப்பரேட் ஒரு டிஸ்டிங்க் வேல்யூ உள்ளே கொடுக்கும் போது அதுக்கு இமேஜஸ் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஏ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் ஹிஸ் தைபோன் இஸ் 50 சென்டிமீட்டர். ஒரு தைபோன் கொடுத்துருக்காங்க, தைபோன் லென்த்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அந்த மனுஷனோட ஹைட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தைபோன் if the height of a person is 147.96. அப்போ ஒரு மனுஷனோட ஹைட்டை கொடுத்துட்டு அவரோட தைபோன் லென்த்து கேட்டிருக்காங்க. ஓகே, now first we move to check if the function h is 1 function. This is very important one, so understand very carefully. So very simple, any one of your functions are 1 function. Very simple thing, a distinct elements. Okay, a distinct elements. What do you mean by 1 function? What do you mean by 1 function? Anyone? Yes, very good. If distinct elements of A have distinct images in B. Okay, so to check if H is 1 function, we assume that HB1 is equal to HB2. That means 1 function, a simple general formula. General formula is a 1 function. Any one of the function is given to you, check it a 1 function. Simply a general formula is HB1 is equal to HB2. Suppose time is given T1 equal to T2. Suppose speed is given S1 is equal to S2. Okay, that's general formula. HB1 equal to HB2. So இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அங்க இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா that is 1 function. So we take the formula. What is the formula is 2.47 b plus 54.10. So this side b1, that side b2. So is equal to 2.47 b2 plus 54.10 because hb1 is equal to hb2 is a 1 function. In the மாதிரி general of create பண்ணிட்டோம்னா it is called 1 function. So எங்கெங்கெல்லாம் b இருக்கோ அங்க இந்த பக்கம் left hand side b1 யூஸ் பண்ணிக்கலாம், RHS right hand side b2 யூஸ் பண்ணிக்குவோம். And then both the sides எது சேமாக இருக்குன்னு பாருங்க, 54.10 and there also 54.10. So strike out. So balance is 2.47 b1 is equal to 2.47 b2 and here also 2.47 and 2.47 I strike out. So the balance one is b1 equal to b2. So thigh bone 1 equal to thigh bone 2. So the function h is 1. So the function h is 1. Very simple thing. Okay, next one, find the height of a person. ஒரு person height கேட்டிருக்காங்க. So thigh bone height கொடுத்திருக்காங்க. That means b is given. So write the sum, length of thigh bone, that means b is 50 centimeter. So replacing the b in the formula using 50. Okay, so h of b equal to 2.47 b plus 54.10. So 2.47 into 50
plus 5110. Multiply these two things. So 2.47 into 5 after you add the 0. First 5 வால multiply பண்ணிட்டு கடைசியா 0 add பண்ணிக்கலாம். So 5 7s are 35, balance 3, 20, 25, so balance 3. 5 7s are 35, balance 3. 5 5 20, so 23, 3 balance 2. 5 2s are 10, so 12. Okay, so using 0 after that 2 decimals, so put the 1 2, so 123.50, 123.50 plus 54.10. Add these two things. So 123 plus 50 plus 54.10 add pannamna we get the answer 177.60. The answer is 177.60 centimeters. So the height of a person is 177.60 centimeter. Okay, good. Third sum. Height of a person is given. Height of a person is given. Find the length of thigh bone. Length of thigh bone. So height is given. That means h of b is given. Height of a person means h of b. How much given? 147.96. So write the formula. 2.47 b plus 54.10 is equal to hb means 147.96. Height of a person. Now first one, this plus number move to that side is coming to minus symbol. So just minus, separate these two things. 147.96 minus 54.10. The answer is 93.86. Okay, so 2.47b is equal to 93.86. Now we find the thigh bone length only. So b equal to 93.86 by divided by this multiply symbol move that side is a divided. So 2.47. And then in this sum the decimals all don't bother about that, because in the numerator after decimal 2 digits and the denominator also after decimal 2 digits. So don't care about the decimals, but decimals are same equal numerator denominator, so don't care about the decimal. So directly divide by 9386 divided by 247. First one 3 times 741, subtract 197 and then down the 6. So 8 to 47 are 1976 is the answer 0. So 38 is the answer. So thigh bone length is 38 centimeter. Thigh bone length is 38 centimeter. Okay, this is a very important 5 mark sum. So watch carefully and do it once again 2 times or 3 times in the rough note and class up note. Okay, thank you students.